திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து தேரை இழுத்து முருகனை வழிபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது நேரலையாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவலோடு இணைப்பில் இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் ஷா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் கடந்த 18ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கின. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் முந்தரித்து பாத யாத்திரையாக பழனி முருகனை தரிசிக்க வருகை தருகின்றனர். தொடர்ந்து பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளி தேரோட்ட நிகழ்ச்சி நேற்றைய பொழுதில் திருக்கோயிலில் நடைபெற்றன. இதனையடுத்து பங்குனி உத்திர திருவிழாவின் முக்கிய திருவிழாவான தேரோட்ட நிகழ்ச்சி இன்று மாலை பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் கிரிவல பாதையில் தேரில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சம்மேதராக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். தொடர்ந்து திருத்தேர் 4 ரத வீதிகளிலும் உலா வந்தன. பக்தர்கள் அரகரா கோஷத்துடன் முத்துக்குமாரசாமியை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்வில் கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், இணை ஆணையர், உதவி ஆணையர், துணை ஆணையர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள், பக்தர்கள், காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பங்குனி உத்திர திருவிழாவின் தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் வருகின்ற 27ஆம் தேதி புதன்கிழமை கொடியிறக்கத்துடன் பங்குனி உத்திர திருவிழா நிறைவடைகிறது. காய் முன்னாடி வந்துருங்க. தேங்காய் பழம் உடைக்க வேண்டியதா போய் வந்துருங்க. தேங்காய் உடைக்க வேண்டாம் முன்னாடி வந்துருங்கப்பா. காய்களாம் தேங்காய் இருந்தா முன்னாடி வந்துருங்க. அப்படியே வந்துருங்க. உடச்சாச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு அப்படியே தேர் விட்டு வெளியே வந்துருக்கங்க. தம்பி நம்ம தாய் விட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. கூட்டிக்கலாம்.